Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம்ல இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் சாப்டர் 5ல இருக்கும் சிபிஎஸ்சில. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் மெரிடியன் ஆஃப் a certain place. Okay, magnetic meridian of a certain place. The horizontal component of the Earth's magnetic field. So horizontal component which is BH. கேள்வியில வந்து 0.26 Gauss அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which is 10 to the power 4. Right? We know that, right? And இது வந்து horizontal component BH bar 0.26 Gauss அப்படின்னு கொடுத்திருக்கு. And the dip angle is 60 degree. அப்போ இந்த horizontal component ஓட angle பாத்தீங்கன்னா 60 degree, right? என்ன கேக்குறாங்க பாருங்களேன், அதாவது அந்த angle of dip வந்து 60 degree. அதுல find the vertical component of the Earth's magnetic field. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the net magnetic field of this place at this place. So obviously இது வந்து BE ஆ தான் இருக்க முடியும் இல்லையா? So நமக்கு ரெண்டு முக்கியமான டேர்ம் வந்து நமக்கு தெரியும். horizontal component நமக்கு கொடுத்திருக்காங்க. So we know BH which is equal to BE cos theta. ஒன்னு. இன்னொன்று வந்து நமக்கு என்ன தெரியும், vertical component கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ vertical component நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? We had a beautiful relation for angle of dip. So அதுல நம்ம tan theta which is equal to vertical component by horizontal component னா இன்னொரு formula இருக்கு, angle of dip. நம்ம frequent யூஸ் பண்ணது. Already we have solved so many problems. So இந்த formula firstக்கும் vertical component கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த formula earth magnetic field or resultant magnetic field கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போறோம். அப்ப coming to this part, எனக்கு BH நமக்கு கேள்வியில கொடுத்திருக்காங்க. இந்த angle of dip தான் இது 60 degree. So it depends upon the formula. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா it is 60 degree. Tan 60 degree என்ன? √3 நமக்கு தெரியும். இப்ப √3 நம்ம என்ன சொல்லலாம்? 1.732 அப்படினு சொல்லலாம். into இந்த horizontal component அந்த பக்கம் வந்துருச்சு. அதோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? 0.26. 0.26 which is your vertical component. அப்ப இத நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா almost you will get 0.45 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் vertical component. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து resultant field வேணும். எனக்கு magnetic field இருக்கு, angle இருக்கு. அப்ப resultant BE which is equal to BH by cos theta. So இந்த theta தான் again angle of dip. So which is nothing but cos 60 degree. Cos 60 degree என்னதுமா? That is 1/2. And இங்க என்னது? Horizontal component. Horizontal component கேள்வியில நமக்கு கொடுத்திருக்காங்க 0.26. அப்ப என்னது? இது 1/2. அப்போ இங்க போச்சுனா 2 inverse, இங்க போச்சுனா multiply by 2. அப்போ 0.26 into 2 that becomes 0.52 Gauss. இது என்னது? உங்களுடைய earth magnetic field or resultant field. அப்ப resultant field வந்து 0.52, vertical வந்து 0.45, horizontal வந்து 0.26. இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய சொல்யூஷன். ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம இது frequent நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா you will come to know what kind of formula we can use. So பொறுமையா பாருங்க. டவுட்ஸ் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாப்டர் இதே ஒரே ஃபார்முலா வச்சு தான் போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் போகும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Thank you. Help others with a smile.